கண்டிப்பாக திமுக இவர்கள் ஆளணும்னு நினைக்கிற கட்சி இல்லை. அதில் நமக்கு என்ன கைப்புண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை? இவர்கள் நாளைக்கே விழணும், ஏன் நாளைக்கு நேற்றே விழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கட்சி தான் திமுக. இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டால் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்ற நினைப்பு திமுக தலைமையில் இருக்கிறதா தெரியுது. அதிமுகவினுடைய நிலை, தற்பொழுதைய நிலை, அதனுடைய எதிர்காலத்தை நீங்க எப்படி கணிக்கிறீங்க? எங்க இருக்கு எதிர்காலம்? எதிர்காலமே இல்லைன்றீங்களா? எங்க இருக்கு எதிர்காலம்? அந்த தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்த நிமிடம் நான் அவர் இடத்துல இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், விஜய்க்கு நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்றோம். ஏன்னா நம்முடைய பொது எதிரியை வீழ்த்தி அதிமுகவிலிருந்து செல்பவர்கள் சொல்லுகிற காரணங்கள் இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் என்ன நியாயம்? நான் எதிர்கட்சி உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என்னால் என் தொகுதி மக்களுக்கு வேலை செய்ய முடியாதுன்னா இது என்ன நியாயம்? அப்போ எதிர்கட்சியில் இருக்கவர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் என்ன மூடர்களா? அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு ஐநாவின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். இப்போது 2 நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றங்கள், நிகழ்வுகள் கடந்த கால அரசியல் வரலாற்றை உற்று நோக்கி வருகிற உங்களுக்கு எப்படி இருக்கிறது? குறிப்பாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் பல்வேறு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்திருக்காருன்னு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் அந்த நிகழ்வெல்லாம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள். தமிழகத்தினுடைய பொது வாழ்க்கையினுடைய தரம், இந்தியாவினுடைய பொது வாழ்க்கை தரம், உலகளாவிய பொது வாழ்வினுடைய தரம் குறைந்து வருவதும் தாழ்ந்து வருவதையும் காட்டுகின்ற இன்னொரு வெளிப்பாடு இது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சமெல்லாம் அப்போ கிடைக்கல. ஏன்னா இவ்வளோ ஊடகங்கள் இல்லை, நிகழ்காலத்தில் செய்திகளை அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையும் இல்லை. முதல் பொது தேர்தல்லையே தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு உடைந்த ஒரு கட்டளையை, தேர்தலுக்கு பின்னாலான ஒரு கூட்டணி அமைந்தது. ஆமாம், அமைஞ்சது. அது எப்படி அமைஞ்சதுன்னா, அதுதான் முதல் கூட்டணி அமைச்சரவை ராஜாஜி தலைமையில் அமைஞ்சது. எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. தனி பெரும் கட்சியாக காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு அடுத்த பெரிய கட்சியாக கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றிருந்தார்கள். கம்யூனிஸ்டுகள் ஒரு பெரும்பான்மையை அவர்கள் ஒன்று சேர்த்து கூட்டணி கட்சிகளோடு அவர்கள் அமைச்சரவை அமைக்க ஒரு கோரிக்கை வைத்தனர். அப்போது கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு பதைப்பு இருந்தது. முதல்ல இங்கே தான் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கேரளாவில் வந்திருப்பாங்க. அந்த பதைப்பில் நேரு இறங்கி வந்தார். இங்கே இருக்கிறவர்கள், ராஜாஜி அவர் அரசியல் துறவுரம் பூண்டு அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து அவருடைய வாழ்வனுடைய அந்தியில் ஓய்வு காலத்தில் இருந்தார். ஆமாம், அவரை கூப்பிட்டு நீங்கள் முதல்வராக பொறுப்பேற்றுக்கணும். அப்போ இருக்க ஆளுநர் பிரகாசான்னு நினைக்கிறேன், அவர் ராஜாஜி அழைக்கிறார். ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறார் நேரு. என்ன சொல்கிறார், ராஜாஜி அப்போ மேலவை இருக்குது, அப்புறம் பேரவை இருக்குது. பேரவையில் அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வரணும் அப்படின்றார் நேரு. அதற்கு ஒத்துக்கலை ராஜாஜி. ராஜாஜி சொல்கிறார், இதை நான் பண்ணுறேன், ஆனால் நான் தேர்தலெல்லாம் நிற்க மாட்டேன். அவருக்கு அப்போவே 70 வயதுக்கு மேலே சொன்ன உடனே இதை மறைச்சிடுறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நேரு கிட்ட. நேரு இவர் தேர்தலில் நின்று தான் முதல்வராக போகிறார் அப்படின்னு நினச்சிக்கிறார். இவரை எழுத்தாளர் என்ற ஹோதாவில் ஆளுநர் இவரை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கிறார். ராஜாஜியை கொல்லைப்புறம் வழியாக வந்துவிட்டார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அவரை ரொம்ப தூற்றி பேசியதெல்லாம் நடந்தது. அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. இந்த செய்தி நேருவுக்கு போன பிறகு நேருவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது, ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அவர் தேர்தலில் நிற்கணும்னு நான் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரியாத இப்படி ஒரு ஏற்பாட்டை அவங்க பண்ணிட்டாங்களேன்ட்டு தமிழக தலைவர்கள் மேலே அவர் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அவர் எழுதிய கடிதத்தில் பின்னாடி வேறு வழி இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியும், கம்யூனிஸ்டுகள் வராது இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் தொனிக்க அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். பண்டித நேரு பிரதமர். இப்போது அறுதி பெரும்பான்மை இல்லை காங்கிரஸ்க்கு. இப்போ அறுதி பெரும்பான்மை வரணும். ஒரு 25 பேர் இருக்காங்க, நிறைய ஒரு 40க்கு மேலே சுயேட்சைகள் வென்றிருக்கிறார்கள். அப்போ 375 பேர் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற பேரவை.
40 சுயேட்சைகள் இருக்கார்கள். அவங்கெல்லாம் வந்து இந்த இந்த சிங்க வேட்டை இல்லை இந்த புலி வேட்டையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிங்க வேட்டை குறிப்பாக மந்த மந்தையாக மாடுகள் போகும். அந்த மாடுகள்லேயே இருக்கிறதுலையே எது நோஞ்சானான மாடோ அதை நோக்கி பாயும், பாஞ்சு பிடிச்சிரும். அது மாதிரி இந்த சுயேட்சைகளில் யாரை வந்து நம்ம பக்கம் எடுக்கலாம் அப்படின்ற அந்த முயற்சியில் ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை ஈடுபடுகிறது. அதில் 25 பேர் வன்னிய கட்சிகள், 2 வன்னிய கட்சிகள், ராமசாமி படையாட்சி தலைமையில் ஒரு கட்சி, மாணிக்கவேலர் தலைமையில் ஒரு கட்சி, இவங்க 2 பேரையும் ராஜாஜி அணுகிறார். ராமசாமி படையாட்சிக்கு 19 பேர் இருக்காங்க. அவர் வெளியிலிருந்து ஆதரவு தரார். மாணிக்கவேலரை கபளீகரம் செய்து விடுகிறார் ராஜாஜி. மாணிக்கவேலர் அவருடைய அமைச்சரவையில் வந்துடுறார். ஆனால் கூட்டணி அமைச்சரவை அவருடைய கட்சியை காப்பாற்றிக்கிறார், அப்படியே வச்சுக்கிறார். இவர் வெளியிலிருந்து ஆதரவு தரார். இதுக்கெல்லாம் முன்னாடி ராஜாஜி என்ன சொல்கிறார்? முதல்வரான உடனே எனக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கலைன்னா, அதாவது நீங்கள் என்ன ஆதரவு தரலைன்னா, நீங்கள் எனக்கு ஆதரவு தரலைன்னா நான் ஆளுநர்கிட்ட சட்டமன்றத்தில் கலைக்க சொல்லிடுவேன். அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் தேர்தலை கூட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்றார். யாராவது அடுத்த தேர்தலுக்கு போவாங்களா? இதற்கு முன்னாடி இந்த 25 பேர் வென்றிருக்கிறது யாருடைய உதவியாலுன்னா, அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்து வென்றிருக்கிறார்கள். திமுக கிட்ட ஒரு ஒப்பந்தம், நாங்கள் வென்று உங்கள் ஆதரவில் வந்தோம்னா திராவிட நாடு, உங்களுடைய திராவிட நாடு கோரிக்கைக்கு நாங்கள் வந்து துணை நிற்போம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு வெற்றி விழா நடக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி அந்த வெற்றி விழாவில் அண்ணா பேசுகிறார், நீங்கள் காங்கிரஸுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை வந்து அவர் சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்துகிறேன், குஷ்டரோகியாக மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்றார். ஆனால் பதவி அதிகாரம் என்பது இந்த மாதிரி தொழுநோய் வந்துருமோன்ற பயத்தெல்லாம் போக்கிடுச்சு. இப்போ இது நடந்திருக்கு முன்னாடி. இப்போ நீங்க கடந்த காலத்துல 84க்கு முன்பாக, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றதுல ஒன்று கடுமையாக்குவதற்கு முன்னால இது மாதிரி நீங்கள் குறிப்பிட்டது போல மந்தையாக ஆட்களை எடுப்பது, கொத்து கொத்தாக எடுப்பதெல்லாம் நிகழ்ந்தது. இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய் அவர்கள் திமுகவிலிருந்து தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு குழுவை எடுத்தாலோ, அதிமுகவிலிருந்து எடுத்தாலோ அது விமர்சனத்துக்குரியது. ஆனால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய திமுக, அவங்க வந்து நாங்கள் பொறுப்பான எதிர்க்கட்சியாக தான் இருப்போம்னு சொன்ன திமுக, காதர் மைதீன் சொல்கிறாரு, முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க முயற்சி பண்ணாங்க, திருமாவளவனை முயற்சி பண்ணாங்க. இப்போ அவர்கள் மீண்டும் அந்த முயற்சியில் சிடி நிர்மல்குமார், அமைச்சர் சிடி நிர்மல்குமார் சொல்கிறாரு, இன்றைக்கு வரைக்கும் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த திமுகவின் போக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இந்த திமுக இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது கவலை அளிக்கக்கூடியது. அதே நேரத்தில் தாவேகாவினுடைய, ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம பேசுகிறோம், இந்த கைதுகள் நடந்திருக்கு, கைதுகளுக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை போட்டிருப்பாங்க. இனிமேல் அது முழு விசாரணை நடக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உறுதியாக பேச முடியும் இது நடந்ததா இல்லையான்ற அந்த சான்றுகள், ஆதாரம், ஆவணங்கள் இதெல்லாம் நமக்கு. முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் வந்து இந்த 3 மாதத்தில் 6 மாதத்தில் தேர்தல் வரும் அப்படின்னெல்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா? இல்லை, அதோட அந்த பின்னணியில் இதை பார்த்தோம்னா ஒருவேளை ஏதாவது தொடர்பு இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், காத்திருக்கணும். கண்டிப்பாக திமுக இவர்கள் ஆளணும்னு நினைக்கிற கட்சி இல்லை. அதில் நமக்கு என்ன வந்து கைப்புண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை? இவர்கள் நாளைக்கே விழணும், ஏன் நாளைக்கு, நேற்றே விழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கட்சி தான் திமுக. அதில் ஒன்றும், அது அவர்கள் எதிர்கட்சி, அவர்கள் அப்படித்தான் எண்ணுவார்கள். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது கூட அப்படித்தான் எண்ணினார்கள். அவங்க தான் எம்ஜிஆர் முதல் அரசை கலைக்க வச்சாங்க, மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து. அந்த அம்மா இந்திரா காந்தி அம்மையார் ஒரு 6-7 ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த அரசுகளை கவிழ்த்ததும், ஜனதா அல்லாத ஒரு கட்சி அந்த ஆட்சியை கவிழ்த்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதில் வந்த அனுதாபத்தில் எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியை அவர் வாழ்ந்த காலத்தில் அதுதான் அதிகமான. இப்போ இந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி நம்பி ஒரு தேர்தல், முதல்வர் அவர்கள் வந்து கூட அந்த அனைத்து கட்சி கூட்டம் அதெல்லாம் ஒன்று கூட்டும்போது அவர் இதை தான் குறிப்பிடுறார், இந்த ஆட்சி 5 வருடங்கள் நடக்கணும். ஒருவேளை அந்த பழைய எம்ஜிஆர் ஒரு மனநிலை, அன்னைக்கு கருணாநிதி இருந்த மனநிலையில் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டால் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்ற நினைப்பு திமுக தலைமையில் இருக்கிறதா தெரியுது. இல்லை, அப்படி நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கள நிலவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க இதே மாதிரி தான் எம்ஜிஆர் கிட்டேயும் தப்பு பண்ணாங்க. அவங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க, ஃப்ளூக்குன்னு நினைச்சாங்க. அவர் அதிர்ஷ்டத்தில் ஏதோ ஒரு மாயாஜாலத்தில் அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார். அவர் கட்சி தொடங்கும் பொழுதே
அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நாவல நெடுஞ்செழியன் பின்னாடி அவர்கிட்ட போயிட்டு அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரான அவர் சொன்னார், இது சினிமா கவர்ச்சி, இது ஒரு 3-4 மாதம் நீடிக்கும், அதற்கப்புறம் கலைந்து விடும் அப்படின்னார். அப்படி நீடிக்கலை. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அது இருந்துச்சு. அவருக்கு வந்த கூட்டம் கொஞ்சமும் குறையவில்லை. அதுக்கப்புறம் அவர் திண்டுக்கல் தேர்தல் வெற்றி வந்த பிறகும் கூட கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார், நான் வந்து அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற பிறன்மலை கள்ளர் வகுப்பை சேர்ந்தவரை நான் வேட்பாளராக போடலை, அவங்க போட்டிருந்தாங்க, அதனால தான் வென்றுட்டாங்க அப்படின்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். இப்படி அவர் தோற்று போவார், அவர் மறைந்து போவார், அவர் வந்து ஒரு மறையக்கூடிய மறைந்து போகக்கூடிய ஒரு மேகம் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணாங்க. பல பேர் இங்கேருந்து இந்த பக்கம் வரலை. 74 அவர் வந்து புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்த பிறகும் கூட, கோயம்புத்தூர் இடைத்தேர்தல்களில் அவர் வென்ற பிறகும் கூட அவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வரவில்லை. 1977 நாடாளுமன்ற தேர்தல்களில் எம்ஜிஆர் இந்திரா காந்தியோடு சேர்ந்து கூட்டணி வைத்து ஒரு பெரிய வெற்றியை அடைகிறார். அப்போ தான் வந்து கொஞ்சம் பேர், நாவல நெடுஞ்செழியன், ராஜாராம், சே மாதவன், முன்னணி தலைவர்கள் அவங்கெல்லாம் இங்கேருந்து வெளியே வராங்க, வந்து இவரோட வந்து சேர்றாங்க. மக்கள் திமுகன்ட்டு ஒரு புதிய ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கப்புறம் இணைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் ஆட்சிக்கு வந்து விடுகிறார். 4 முனை போட்டி அதில் வந்துடுறார். 80 அவருடைய அரசு கவிழ்ந்த பிறகு, அவங்க கவிழ்த்த பிறகு பல பேர் ஓடி போயிட்டாங்க. முதல்ல ஓடி போனது யாருன்னா சவுந்தரபாண்டியன்னு சொல்லிட்டு ஆதி திராவிட அமைச்சர். அவரை வந்து உயர் தொழில்களுடைய அமைச்சராக அவர் ஓடி போகிறதுக்கு முன்னாடி ஆக்கியிருந்தார் எம்ஜிஆர். அவர் வந்து அதிமுகவினுடைய பொருளாளராக இருந்தவர். எம்ஜிஆர் திமுகவில் வகித்த பதவியை அவருக்கு தந்திருந்தார். அவர் தான் முதல்ல ஓடி போனார். அடுத்து ஓடி போனது நாஞ்சில் மனோகரன். எங்க போனாங்க? திமுக அல்ல, சவுந்தரபாண்டியன் அவர் போயிட்டார், அவர் வெளியே போயிட்டார், அரசியல் விட்டே போய் நகர்ந்துட்டார். இவருடைய வாழ்வு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு போனாங்க. நாஞ்சில் மனோகரன், ஜிஆர் எட்மண்ட், மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி, பிடி சரஸ்வதி, இப்படி வரிசையாக எம்ஜிஆர் கதை முடிந்து விட்டது. எப்போ 72 கட்சி ஆரம்பிக்கிறார், 80 8 ஆண்டுகளுக்கு பிறகும், இத்தனை வெற்றிகளை காட்டிய பிறகும் அப்படி கணக்கிட்டவர்கள் தான் இவர்கள். அதனால அப்படி நீங்க சொல்ற மாதிரி திமுக இப்போ நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாடி துடிப்பை அவர்கள் சரியாக நாடி கணிக்க பார்க்கும் திறனை அவர்கள் இழந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி ஒரு நடக்குமானால் அறுதி பெரும்பான்மையோட இந்த ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும். இதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து அவர்களுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இப்போ இழந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரியான ஆளுமைக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் அவங்க மகாபலிபுரத்தில் அவங்க கட்சியில் இணைந்து உரையாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க மீண்டும் தலைமையை தான் குறை சொல்கிறாங்க. அதிமுகவினுடைய நிலை, தற்பொழுதைய நிலை, அதனுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? எங்கே இருக்குது எதிர்காலம்? எதிர்காலமே இல்லைன்றீங்களா? எங்கே இருக்குது எதிர்காலம்? அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதனுடைய அந்தியில் இருக்கிறது. அதற்கு காரணம், பல காரணம் இருக்குது. அதில் முதன்மையான காரணம் வந்துட்டு அதிமுகவினுடைய தலைமை. அதாவது எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் 2 மாதம் முதல்வராக இருந்து ஒரு பெரிய சாதனை படைத்தார். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் நடந்துச்சு. இந்த தஞ்சையை வந்து பசுமை மண்டலமாக மாற்றியது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதில், இந்த கட்சியை தன் கைக்குள் கொண்டு வருவதில் அவர் அதிசய சாமர்த்தியத்தை காட்டினார். என்ன அது மாதிரி. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஒரு பெரிய அளவில் செயல்படலை. அவருடைய போர் முழுக்க உள்கட்சியிலேயே நடந்துச்சு, தன்னுடைய கட்சியினுள்ளே. இத்தனைக்கு பிறகு இப்பவும் 47 சீட்டுகள் அவர்களுக்கு பெற்றது. அந்த தருணத்தில் அவர் என்ன தவற விட்டார்? அதாவது அவர் வந்து உடனே அடுத்த நிமிடம், அந்த தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த நிமிடம், நான் அவர் இடத்துல இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், விஜய்க்கு நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்முடைய பொது எதிரியை வீழ்த்தி. புரியுதா? இப்போ வைகோ போய் தழுவி கொள்ளுகிறார் விஜய்னா என்ன அர்த்தம்? என்னால் முடியாததை, துரோணர் நான் பண்ண முடியாததை அர்ஜுனன் நீ பண்ணிட்டேன்னு தானே அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாமா? இது இந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பவாதியாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லுங்க. இல்லை, அவர் அப்படித்தான். அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு மட்டுமா அப்படி இருக்கிறதா சொல்லுவீங்க? அவரை முன்னாடி கூட சொல்ல, இதற்கு முன்னால் இருந்தது நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது. அவர் இருந்த இடத்துக்கு திமுக வந்தது, அவர் வந்து காலகட்டம் எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்தார். வந்து அவர் திமுக விட்டுட்டு போனது வந்து அவர் எதனால் போனார்? அவருக்கு ஒரு 3 இடங்கள், அவர் கேட்ட இடங்கள் அவங்க குறிப்பாக தரலை அப்படின்றதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு போனார். பின்னாடி வந்து என்னையும் என்னுடைய கட்சியையும் அழிக்க நினைத்தார்கள், அம்மா என்னை அரவணைத்து கொண்டார்கள் அப்படின்லாம் சொன்னார்.
அதாவது இது எல்லாமே வந்து அதாவது அவர் மேலே எனக்கும் உங்களுக்கும் பெரிய மரியாதை உண்டு. அவர் வந்து முல்லை பெரியார் ஆகட்டும் அல்லது வந்து ஸ்டெர்லைட் ஆகட்டும், தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த ஒரு ஆளுமை அவர். அவர் நிதானம் இழந்து பல நேரங்களில் இல்ல இதற்கு முன்னால் வந்து அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா அவர் நிறைய கொள்கை ரீதியாக அவர் எந்த விதத்திலையும் கலைஞரே பல இடங்களில் அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு பிறகும் திராவிடம் பேசக்கூடிய ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா ஒரு கட்சி இருக்குன்னா அது மதிமுக, வைகோ அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு திமுக கரப்ஷன் கமிஷன்ல இருந்தது. ஒரு நிருபர் கேட்கிறாரு, ஏங்க இந்த முன்னையே நீங்க ஏங்க சொல்லலாம் அப்படின்னும் போது அப்ப இருந்து அது கூட்டணி தர்மம் இல்லைன்றாரு. இப்ப அவர் மீது இருக்கிற அந்த இடத்துல தான் ஒரு மதிப்பு. அவர் கீழிறங்கி வந்துட்டார். அவர் சொல்ற காரணங்கள் அல்லது அதிமுகவிலிருந்து செல்பவர்கள் சொல்லுகிற காரணங்கள் இதெல்லாம் வந்து என்ன காரணம்? இதெல்லாம் என்ன நியாயம்? நான் எதிர்க்கட்சி உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என்னால் வந்து என் தொகுதி மக்களுக்கு வேலை செய்ய முடியாதுன்னா இது என்ன நியாயம்? அப்போ எதிர்க்கட்சியில் இருக்கவர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் என்ன மூடர்களா? இல்லை எதிர்க்கட்சின்ற ஒன்றே இருக்கவே கூடாதா? ஜனநாயகத்தில் இது ரெண்டும். அதனால் இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கவே கூடாது. இதையெல்லாம் கௌரவப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய அரசியல் மாலை பொழுதில் இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு பேசக்கூடியவர். அதனால் அவர் பலதை இழந்திருக்கிறார். ஒருவேளை பலதை வென்றிருக்கலாம், நமக்கு தெரியாது. அவருடைய தலைமை பண்புகளில் ஏதோ ஒன்று இரண்டு ஏதோ ஒரு குறை இருக்கணும். இல்லைன்னா அவரால் இதற்கு மேலே அவரால் ஒரு பெரிய ஒளி வீச முடியலை, வெற்றியை காட்ட முடியவில்லை என்பது. அவருடைய மகன் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அவர் வந்து 65% வாக்குகளை தாவேகா பெறும் அடுத்த தேர்தலில் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இவர்களெல்லாம் ஏன் இவ்வளவு நிதானம் இழந்து தவறி பேசுகிறார்கள் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குது. இவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள். உங்களை விட என்னை விட மிக மிக நிதானமாக மிக கவனமாக தன்னுடைய வார்த்தைகளை அவர்கள் கையாள வேண்டும். இப்போ இவ்வளவு நாள் நீங்கள் வந்து ஒரு 9 ஆண்டுகள் ஒரு கட்சியோட நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. அந்த கட்சியிலேருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. இது என்ன நியாயம்? இல்லை ஒரு குறைந்த சமீபத்தில் சேர்ந்த ஒரு பிரேமலதா அவர்கள் கடைசியாக சேர்றாங்க. அவர் கூட ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாங்க போதைப்பொருள் மனமாட்டம், பெண்கள் மீதான பாதுகாப்பை எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணுன்ற மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கூட சொல்வதற்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர், ஒரு பண்பட்ட அரசியல் தலைவர், இவங்க ஆட்சியில் ஒரு கரப்ஷன் இருக்குங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியும்னு சொல்ல முடியாத சகித்துக்கொண்டு அவர் ஏன் அரசியல் செய்திருக்கணும்? ஏன்னா அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளணும்னு அவர் நினைக்கிறார். அந்த மாதிரி போயிட்டார். அதாவது அவருடைய ஒரு காலத்தில் அவருடைய பொது வாழ்வு வந்து உண்மையிலேயே பொது வாழ்வாக இருந்தது. அது வந்து ஒரு தொண்டுக்காகவும் சேவைக்காகவும் இருந்தது. இப்போ வந்து அவருடைய பார்வை ரொம்ப குறுகி போச்சு. அந்த குறுகிய பார்வையினுடைய வெளிப்பாடு தான் இந்த போக்கு, அவருடைய பேச்சு. இதெல்லாம் தொடர்ந்து உங்களிடம் கருத்தை பெறுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேரிலே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.